எதுக்கு சோர்ந்து போய் உட்காந்துருக்குற? அவ்வளோதான், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது, சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறியா? யாரையோ காரணம் சொல்லி கொண்டு இருக்கிறியா? இவங்களால அவங்களால இப்படிலாம் நான் கஷ்டப்பட சொல்லி கொண்டு இருக்கிறியா? எழும்பு, காரியத்தை நடப்பி, உனக்கு என்ன செய்ய முடியும் செய், நான் கூட இருப்பேன். நான் கூட இருக்கிறதுனால அது சக்சஸ் ஆகும், அது வாய்க்கும் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? என்கிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு, நான் தான் தயங்கிக்கிட்டே இருக்கிறேன், நான் என்னை எழும்பி காரியத்தை நடப்பிக்கணும். அது ஊழிய காரியமா இருக்கலாம், சபையின் காரியமா இருக்கலாம், உங்க பிஸ்னஸ் காரியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், படிப்பின் காரியமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றார், எழும்பு மகளே, எழும்பு மகனே, காரியத்தை நடப்பி, ஓ நீ காரியத்தை செய், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? ஆண்டவர் கூட இருந்தா அது போதும் நம்முடைய வாழ்க்கையில. நான்